கிரிப்டோல அடுத்ததா எந்த காயின் பெரிய லெவல்ல பம்ப் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கீங்களா? பட் ஏன் அந்த காயின் கேம் சேஞ்சரா இருக்க போகுதுன்ற விஷயத்த இந்த வீடியோ மூலமா ஃபர்ஸ்ட் நீங்க லேர்ன் பண்ணிக்கோங்க. ரீசெண்டா எதீரியம்ல ரீஸ்டேக்கிங் அப்படின்ற கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதுல குறிப்பா இயர்லியரா போன எல்லாருமே நல்ல பெனிஃபிட் பார்த்தாங்க. அதே தான் இப்போ பிட்காயின்ல ரீஸ்டேக்கிங் அப்படின்ற கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்கு. அதுல நம்ம எல்லாருமே எப்படி இயர்லியரா உள்ள போறது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். உண்மையிலே இது ரேரான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. நம்ம எல்லாருக்குமே பிட்காயின்னா என்னன்னு தெரியும். பேசிக்கா அது ஒரு கிரிப்டோ கரன்சி, டீசென்ட்ரலைஸ்டா இருக்கும் அப்படின்றது ஓகே. ஆனா ரீஸ்டேக்கிங் அப்படி நான் சொன்னேன் இல்லையா, அதுக்கு மீனிங் என்னது? ரீஸ்டேக்கிங் அப்படின்ற நெரேட்டிவ்ஸ் இப்ப ரீசெண்டா பல சோஷியல் மீடியால நல்லாவே ட்ரெண்ட் ஆகுது. ரீஸ்டேக்கிங் அப்படின்றதுக்கு பின்னாடி பல கான்செப்ட் இருக்கு. பட் நான் உங்களுக்கு சிம்பிளா புரியணும்ன்றதுக்காக ஒரே ஒரு லைன்ல சொல்றேன். ஒரு எதீரியம் யூசர் எதீரியம் ஸ்டேக் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, ஸ்டேக் பண்ணி வச்ச எதீரியம் ரீயூஸ் பண்ணி வேற அப்ளிகேஷனுக்கு ஃபார் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கொடுத்தாங்கன்னா அந்த நெட்வொர்க்ல அதுக்கு பேர் தான் ரீஸ்டேக்கிங். அது மூலியமா அந்த யூசர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இன்கம் ஜெனரேட் பண்ணலாம் பாசிவா. அந்த எதீரியம்ல இந்த ரீஸ்டேக்கிங் அப்படின்ற கான்செப்டை ஈஜன் லேயர் அப்படின்ற ஒரு செக்டார் ஆர் கம்பெனி தான் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண மெத்தட் நல்லா ஒர்க் ஆனதுனால, பல யூசருக்கு அது பெனிஃபிட் ஆனதுனால ஒரே மாசத்துல இந்த டெஃபி செக்டார்லயே செகண்ட் லார்ஜஸ்ட் டெஃபி புரோட்டோகாலா ஈஜன் லேயர் உருவானாங்க. இப்போ ரீசெண்டா 15 பில்லியன்ஸ் வரைக்கும் அவங்களுடைய டிவிஎல் வேல்யூ இருக்கு. டிவிஎல்னா டோட்டல் வேல்யூ லாக்டுன்னு சொல்லுவாங்க. பட் இது எதீரியம் லேயர்ல மட்டுமே கிடையாது, பல செயின்ல உருவாக்கலாம். ஆனா இப்போ ரீசெண்டா பிட்காயின்லயுமே ஸ்டேக் லேயர் ஐஓன்ற செக்டார் ஆர் கம்பெனி தான் புதுசா இப்ப இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இதனால பிட்காயினுக்கு யூட்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பிட்காயினை ஹோல்ட் பண்ற ஹோல்டர் ஸ்டேக் பண்ணி மட்டும் ஈல்ட் பார்க்காம இந்த மாதிரி ஒரு சில ரீஸ்டேக்கிங் பர்பஸ்க்காக கொடுக்கும்போது அவங்களுக்கு அதுல இருந்து அதிகமா ரிவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஈஜன் லேயரோட டிவிஎல் 15 பில்லியன் இருக்குன்னா எதீரியம் மார்க்கெட் கேப்ல இருந்து பார்க்கும்போது 4%. அதே மாதிரி மேபி ஸ்டேக் லேயர் ஐஓன்ற கம்பெனிக்குமே அவங்களுடைய டிவிஎல் ஒரே மாசத்துல இந்த 4% கிட்ட வந்துச்சு அப்படின்னா பிட்காயின் மார்க்கெட் கேப்ல இருந்து 4% பார்க்கும்போது 50 பில்லியன் கிட்ட வந்துரும். அப்ப இந்த டெஃபி செக்டார்லயே ஸ்டேக் லேயர் ஐஓ தான் 15 பில்லியன் டிவிஎல் ஓட ரேங்கிங்ல மேபி ஃபர்ஸ்டா இருக்கலாம். ஆனா நம்ம எல்லாருமே இந்த கிரிப்டோ செக்டார்ல இப்ப புதுசா வந்த ரீஸ்டேக்கிங் நெரேட்டிவ்ஸை பொறுத்தளவுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கும். இதுல வரக்கூடிய ப்ராஜெக்ட் பெரிய அளவுல சக்சஸ் தந்து ரொம்ப பாப்புலர் ஆச்சுன்னா இது மூலியமா வரக்கூடிய கிரிப்டோ கரன்சி காயின் 100x ப்ராஃபிட் தரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் நம்ம இயர்லியராவே என்டர் ஆனோம்னா. அப்படி பார்த்தோம்னா இந்த ஸ்டேக் லேயர் ஐஓன்ற கம்பெனி இப்போதான் ப்ரீ சேலையே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அவங்க வெப்சைட்ல ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ப்ரீ சேல் கவுண்டவுன் போட்டிருப்பாங்க. இது வரைக்கும் 9 ரவுண்ட் கிட்ட முடிஞ்சிருக்கு. இப்போ நான் பேசுற டைம்ல 9th ரவுண்ட்ல 5 hours பேலன்ஸ் இருக்குன்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதே அபிஷியல் வெப்சைட்ல அந்த டைமருக்கு கீழே இந்த காயின் அடுத்த ரவுண்ட்ல என்ன பிரைஸுக்கு வரப்போகுதுன்ற மாதிரியுமே நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா. ஸோ மேபி நீங்க இதுல ப்ரீ சேல்ல பார்ட்டிசிபேட் பண்ண நினைச்சீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு வேலட்டை கனெக்ட் பண்ணாதான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அந்த காயின்ஸை இனிஷியலாவே பை பண்ணி வைக்க முடியும். பட் ப்ரீ சேலுக்கு மினிமமே $78 அப்படின்றதையுமே கீழே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனா நான் ஓப்பனாவே சொல்றேன், ப்ரீ சேல்ல இப்போதைக்கு இந்த காயின்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ நான் இயர்லி ஆக்சஸ்ல ஜாயின் பண்ணிக்க ட்ரை பண்ணேன். இயர்லி ஆக்சஸ் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்வைட் பண்ற கோடு எழுதுங்கன்னு கேட்பாங்க. நான் இதை பேஸ் பண்ணி எக்ஸ் சோஷியல் மீடியால தேடி பார்க்கும்போது எனக்கு ஒரு சில கோடு கிடைச்சிச்சு. நான் டிஸ்பிளேல காட்டுற மாதிரி இதே நம்பர் நீங்க போட்டீங்கனாலுமே அந்த இன்வைட் கோட் சக்சஸ்ஃபுல் ஆயிட்டு ரெண்டாவது ஸ்டெப்பா உங்களுடைய வேலட்டை கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். டீசென்ட்ரலைஸ்டா பேசிக்கா நீங்க ஃப்ரெஷ்ஷாவே அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாம். மெட்டாமாஸ்கா இருந்தாலும் ட்ரஸ்ட் வேலட்டா இருந்தாலுமே கிரியேட் பண்ணிட்டு இதுல வேலட் கனெக்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்க வேலட்டை கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா எக்ஸ் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ல இவங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். அதே இது இவங்க கொடுக்குற போஸ்ட்டை உங்க எக்ஸ் தளத்துல நீங்க போஸ்ட் பண்ணீங்கன்னா தேர்ட் கிரைட்டீரியாவுமே கம்ப்ளீட் ஆகும். ஃபைனலி உங்க டெலிகிராம் அக்கௌண்ட்டையுமே ஃபாலோ பண்ணிக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த இயர்லி ஆக்சஸ்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க கொடுக்குற அப்டேட் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா கிடைக்கும். அண்ட் ஏர்ட்ராப் பத்தின டீடைல்ஸும் இவங்க தருவாங்க as soon as possible அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. பேசிக்கா இந்த கிரிப்டோல ரீஸ்டேக்கிங் நெரேட்டிவ்ஸ் புதுசுதான்றதுனால நான் ப்ரீ சேல்ல பார்ட்டிசிபேட் பண்ணல. இன்கேஸ் நீங்க இயர்லி ஆக்சஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கனாலுமே உங்களுக்கு மேபி ஏர்ட்ராப் கிடைச்சாலும் இந்த வருஷத்தோட Q4 எண்ட்ல தான் அவங்க மெயின் நெட்டே லான்ச் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. நெரேட்டிவ்ஸ் இந்த காயின் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காண்டி போஸ்ட் பண்ணேன்.